ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோல்டு சேவிங் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் கோல்டு சேவிங் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்ன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் வந்து உங்களோட ஷேர் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். அந்த மாதிரி இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து நகைகள் வாங்கும் பொழுது ஏமாறாமல் வாங்குறதுக்கு ஒரு 3 முக்கியமான வழிகளை வந்து கண்டிப்பாக நம்ம ஃபாலோ பண்ணணும். அது என்னென்ன அப்படிங்கிறத உங்களோட ஷேர் பண்ணிக்கலான்னு இருக்கேன். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, இப்போது இந்த தீபாவளிக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கோல்டோட ரேட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு பவுனுக்கு ரூ. 1500 வரைக்கும் குறைஞ்சிருக்கு. இது ஒரு நல்ல வாய்ப்பு அப்படின்னு கூட எக்கனாமிஸ்ட் சொல்கிறாங்க. அதனால் யாருக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கோ அவங்க முடிஞ்ச வரைக்கும் தங்கத்தை இப்போதைக்கு வந்து குறைந்த விலையில் வாங்குறதுக்கு முயற்சி பண்ணலாம். அல்லது நகை சீட்டு போடணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நகை சீட்டு கூட போடலாம் அப்படிங்கிறத நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்த்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். வீடியோஸை தொடர்ந்து பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டுக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இப்போ இன்றைக்கி சொன்ன மாதிரி நம்ம வந்து நகைகள் வாங்கும் பொழுது ஏமாறாமல் இருக்கணும். ஏன்னா கோல்டு வந்து நம்ம எங்கே வாங்குறது, எப்படி வாங்குறது, என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம பார்த்து வாங்கணும் அப்படிங்கிறத நம்ம வந்து ஒரு தடவைக்கு பல தடவை யோசித்து தான் நம்ம வாங்கிட்டுருக்கோம். இருந்தாலும் ஒரு சில விஷயங்களை இன்னும் கூடுதலாக நம்ம கவனிக்கலாம் அப்படிங்கிறத நான் வந்து இந்த வீடியோ மூலமாக ஷேர் பண்ணியிருக்கேன். அதனால் தொடர்ந்து வீடியோவை பாருங்கள். என்னென்ன வழிகள் அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம வந்து தங்க நகைகள் வாங்கும் பொழுது எதுக்காக இப்போ வாங்குகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காது குத்து, கல்யாணம் அல்லது வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டு, இந்த பர்பஸ்க்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நகைகள் வந்து தொடர்ந்து வாங்கிட்டே இருக்கும். அப்படி வாங்கும்போது என்னென்ன விஷயங்களை நம்ம வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா, தவிர்க்க முடியாத ஒன்றா வந்து நம்மளுக்கு வந்து என்ன இருக்குது அப்படின்னா, நகை வாங்கும் பழக்கம் வந்து இருந்துக்கிட்டே இருக்குது. அது விலை ஏறினாலும் சரி இறங்கினாலும் சரி ஒரு சில விஷயங்கள் வந்து கண்டிப்பாக நம்ம தங்கத்தில் தான் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பாரம்பரியம் இருக்கிறதுனால நம்ம வந்து அதை தொடர்ந்து வாங்கிட்டே இருக்கோம். அதனால் கண்டிப்பாக இதை வந்து தவிர்க்கவே முடியாது. அப்படி வந்து நம்ம வந்து வாங்கக்கூடிய தங்க நம்ம எப்படி வந்து பார்த்து வாங்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதிக பணம் வந்து கொடுத்து தான் நம்ம வாங்க வேண்டியது இருக்குது. ஏன்னா இப்போ கோல்டோட ரேட் பார்த்திங்கன்னா தீபாவளி அன்னைக்கு ஒரு கிராம் வந்து ரூ. 7,455. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ரூ. 1,500 பக்கமாக குறைஞ்சிருக்கு. ஃபஸ்ட்டு விஷயம் என்ன பார்க்கணும் அப்படின்னா, பியூரிட்டி கண்டிப்பாக நம்ம பார்க்கணும். நகை அப்படிங்கிறது செய்யறதுக்கு பார்த்திங்கன்னா 22 கேரட்டில் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து நகை வந்து செய்ய முடியும். அதாவது 916 அப்படிங்கிற பியூரிட்டி வந்து இதில் இருக்குது. நகை செய்யறதுக்கு இந்த 22 கேரட் தங்கத்தில் மட்டும் தான் பண்ண முடியும். 24 கேரட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா 99.9% வந்து அதில் கோல்டு இருக்கும். இது வந்து நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக மட்டும் நம்ம வந்து ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிறது தான். இப்போ நகைகள் தானே நம்ம வாங்க போகிறோம் இல்லைங்களா? அப்போ வந்து பியூரிட்டி ஃபஸ்ட்டு 22 கேரட்டு 916 அப்படிங்கிற விஷயம் இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கணும். 5 முத்திரைகள் அப்படிங்கிறது இப்போ வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா கேடிஎம் நகைகள்னு சொல்லுவாங்க. அப்புறம் 18 கிராம் சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கவர்மெண்ட் வந்து ஒரு 5 விதமான முத்திரைகளை கொண்டு வந்திருக்காங்க. அது வந்து BIS, ஹால்மார்க் முத்திரை, அப்புறம் வந்து HUID, அந்த மாதிரி ஒரு 5 முத்திரைகள் இருக்குது. அது எல்லாமே இருக்கா அப்படிங்கிறத 1 or 2 டைம்ஸ் நம்ம வந்து நகைகளில் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து வாங்கணும். இதுதான் முக்கியமான விஷயம். அதில் அது என்னென்னா பியூரிட்டி பார்க்கணும், இந்த முத்திரைகள்லாம் இருக்கா அப்படிங்கிறத நம்ம வந்து 1 or 2 டைம்ஸ் வந்து வெரிஃபை பண்ணிவிட்டு அப்புறம் வந்து வாங்கலாம். இது முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம் பார்த்திங்க அப்படின்னா, நகை அல்லது டிசைனர் நகை அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ வந்து நான் பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் வீட்டில் இருக்கிற ஒரு ஜுவல்லரியை உங்களோட ஷேர் பண்ணுறேன். இது வந்து எனக்கு வந்து அப்போல்லாம் இது மாதிரி வாங்கக்கூடாது அப்படிங்கிறது எனக்கு தெரியலை. பட் வந்து நான் வாங்கியிருக்கேன். இது பார்த்திங்கன்னா ஒரு நெக்வேரு. இது வந்து எவ்வளோன்னா ஒரு 2 பவுனுன்னா 16 கிராம். இந்த டிசைன் நல்லா இருக்கா அப்படிங்கிறத சொல்லுங்கள். நான் வந்து இது வாங்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 13 இயர்ஸ்க்கு பிஃபோர் வந்து நான் வாங்கினேன். அப்போ வந்து இந்த லீஃபெல்லாம் போட்டு இந்த ஃப்ளார் இருந்தது வந்து ரொம்ப பிடிச்சிருந்து நாங்கள் வந்து வாங்கினோம். இதில் பார்த்திங்கன்னா இந்த சின்னதாக ஸ்டோன்ஸ் இருக்குது இல்லைங்களா? இந்த ஸ்டோன்ஸ் வந்து வச்சு வாங்க வேண்டாம் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் வந்து நான் வந்து சொல்லிக்கிறேன். ஏன் அப்படி நான் சொல்கிறேன் அப்படிங்கிறதுக்கு நான் வந்து ரீசன் வந்து கண்டிப்பாக உங்களோட ஷேர் பண்ணுறேன். இது ஆனால் உண்மையை சொல்லணும் அப்படின்னா, தங்கத்தில் போடு, உன்னுடைய பணத்தை வந்து பொண்ணுல போடு, மண்ணில் போடு, வீண் போகாதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி தான் இது வந்து ஜஸ்ட்டு 40,000க்கு வந்து 2 பவுனும் செய்கூலி சேதாரம் எல்லாத்தோடையும் சேர்த்து நான் வந்து வாங்கினேன். பட் இன்றைக்கி ரேட்டுக்கு பார்த்திங்கன்னா 2 பவுன் எவ்வளோ வருது அப்படிங்கிறது நம்மளுக்கே தெரியும். அதுதான் வந்து நம்மளுடைய நகை கோல்டோட சேவிங்க்கு நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மதிப்பு. இந்த எதுக்காக இதை காமிச்சேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கல் வச்ச நகை, டிசைனர் நகை இருக்குது இல்லைங்களா? இது வந்து நம்ம வாங்கும் பொழுது என்ன கவனிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நீங்கள் 2 பவுனுக்கு நான் வாங்கியிருக்கேன் இல்லைங்களா? இப்போது இந்த 2 பவுனில் தங்கம் வந்து 2 கிராம் கல் எடை இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. 2 கிராம் இருக்குது அப்படின்னா, இந்த ஸ்டோன்ஸ் இருக்குது பாருங்கள், இதெல்லாம் சேர்த்து ஒரு 2 கிராம். நான் வந்து இதில் வந்து அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன். இது கரெக்டான ரேட்டெல்லாம் ஞாபகம் இல்லை. 2 கிராம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஆனால் நம்ம வந்து நகை வாங்கும்போது பார்த்திங்கன்னா, அவங்க வந்து 2 கிராமையும் சேர்த்து 16 கிராம், இது வந்து 14 கிராம் கோல்டு, 2 கிராம் வந்து
ஸ்டோன் இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 2 பவுனுக்கும் சேர்த்து தான் நம்ம வந்து பணம் பே பண்ண வேண்டியது இருக்குது. அப்போது அந்த கோல்டு அந்த கல் வந்து அவங்க என்னவா கன்வெர்ட் பண்ணுறாங்கன்னா கோல்டாக கன்வெர்ட் பண்ணுறாங்க. அப்போ வந்து நம்மளுக்கு வந்து இதில் 2 கிராம் லாஸ் ஆகுது. அதனால தான் இந்த மாதிரி கல் வச்ச நகை, டிசைனர் நகையெல்லாம் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வரைக்கும் வாங்கியிருந்தாலுமே இதுக்கப்புறம் வந்து வாங்குறத கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது. இப்போ பாருங்கள், எக்ஸாம்பிள் நான் கொடுத்துருக்கேன். இப்போ வந்து 2 பவுனுன்னா 16 கிராம் இல்லைங்களா? அதில் வந்து 2 கிராம் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல் இருக்குது அப்படின்னா நம்ம பணம் வந்து 18 கிராமுக்கு சேர்த்து கொடுக்கணும். அந்த 2 கிராம் கல்லுக்கு நம்ம வந்து கோல்டோட ரேட்டை கொடுத்து வாங்க வேண்டியதாக இருக்கும். ஆனால் கல் வச்ச நகையை அப்படி வாங்கிட்டோம் அப்படின்னா திரும்ப வந்து அவங்க எடுக்கும்பொழுது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டோனுக்கான வெயிட், அதாவது ஸ்டோனுக்கான வெயிட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த 2 கிராமை மைனஸ் பண்ணிட்டு தான் இந்த 16 கிராம் மட்டும்தான் தங்கம் இருக்குன்னு வாங்கிப்பாங்க. இதில் என்ன நம்ம தெரிஞ்சுக்க வேணும்னா, நாம் வாங்கும்போது அதை கல்லை வந்து தங்கமாக நினச்சி நம்ம பணம் கொடுத்து வாங்கணும். ஆனால் அவங்க எடுக்கும்போது அது கல்லுன்னு சொல்லி அதை ஒதுக்கிட்டு தங்கத்துக்கு மட்டும்தான் பணம் நம்மளுக்கு தருவாங்க. இப்போ இதுலேருந்து நம்ம தெரிஞ்சிருக்கணும் என்னென்னா கல் வச்ச நகையை வாங்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறத. நம்மளுக்கு டிசைன் பிடிச்சிருக்கு, தவிர்க்க முடியாது அப்படின்னா 1 or 2 நம்ம வாங்கலாம். நிறைய வந்து அதில் அமௌண்ட்டை ஸ்பெண்ட் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறதுக்கு மட்டும்தான் நான் ஷேர் பண்ணேன். 3வது முக்கியமான விஷயம் வேஸ்டேஜ். இந்த வேஸ்டேஜில் நம்ம என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, நகை செய்யும் போது நம்மளுக்கு வந்து இப்போ வளையல் பண்ணுறாங்க, நெக்லஸ் பண்ணுறாங்க, இந்த மாதிரிலாம் பண்ணும் பொழுது நம்ம கொஞ்சம் வேஸ்ட்டு ஆகும் இல்லைங்களா? அதுக்கும் என்ன பண்ண வராங்கன்னா நம்ம கிட்ட தான் பணம் வந்து வாங்குறாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம வேஸ்டேஜில் கண்டிப்பாக கான்சன்ட்ரேஷன் கொடுக்கணும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வேஸ்டேஜ் வந்து 5% ஒரு 25% வரைக்கும் இருக்குது அப்படின்னா எப்படி கால்குலேட் பண்ணுவாங்கன்னா, 100க்கு இப்போ 10% அப்படின்னு நம்ம எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கணும். 100க்கு ரூ. 10 நம்ம வந்து கூடுதலாக கொடுக்கணும். அதுதான் 10% வந்து நம்ம கூடுதலாக கொடுக்க வேண்டியது இருக்கும். இதே வந்து மெஷின் மேடில் பண்ணுறாங்க அப்படின்னா கொஞ்சம் வேஸ்டேஜ் வந்து கம்மியாக இருக்கும். அப்போ நம்ம வந்து மெஷின் கட்டிங்காக நம்ம எடுக்கும்பொழுது நம்மளுக்கு வந்து ரேட் வந்து கம்மியாகும். இப்போ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஹேண்ட்மேட் கிடையாது, இது மெஷின் கட்டிங் தான். இது வந்து வேஸ்டேஜ் வந்து ரொம்ப கம்மியாக வந்துச்சு. நாங்கள் எப்போவுமே பார்த்தீங்கன்னா நகை வாங்கும்போது வேஸ்டேஜ் வந்து 10% கிராஸ் ஆகாத மாதிரி பார்த்து தான் வந்து வாங்கிட்டுருக்கோம். சிலர் சொல்லுவாங்க 10%க்குள்ளே வந்து டிசைன்ஸ் வந்து ரொம்ப அவ்வளோவா நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலுமே அந்த வேஸ்டேஜ் கம்மியானதுலேயுமே எது வந்து நம்மளுக்கு வந்து கொஞ்சம் டிசைனாக இருக்கோ அதில் நம்ம வந்து செலக்ட் பண்ணி வாங்கிக்கும் பொழுது நம்மளுக்கு வந்து கூடுதலாக வந்து தங்கம் சேமிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படிங்கிறது தான். இப்போ வந்து செய்கூலியும் வந்து கண்டிப்பாக கொடுக்க வேண்டியது இருக்கும். இப்போ என்னென்னலாம் நம்ம வந்து நகை வாங்கும்போது கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, கோல்டு ரேட்டு, வேஸ்டேஜ், மேக்கிங் சார்ஜ், ஜிஎஸ்டி. இப்போல்லாம் ஜிஎஸ்டியும் ஆட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கோல்டோட ரேட்டு எங்கேயோ போகுது. எப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு பவுன் நம்ம வாங்கணும் அப்படின்னா நம்ம வந்து ஒரு 7,000லேருந்து கண்டிப்பாக 8,000 கூடுதலாக கொடுத்தா மட்டும்தான் ஒரு பவுன் நகை நம்மளுக்கு கிடைக்கும். அதுவே 2 பவுனு, 3 பவுனு, 5 பவுனு, 10 பவுன் வாங்குகிறோம் அப்படின்னா நீங்கள் எவ்வளோ கூடுதலாக கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறத நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க. இந்த கால்குலேஷன் தான் வந்து வரும். அதனால் நம்ம வேஸ்டேஜை வந்து எந்த அளவுக்கு நம்ம கம்மியாக கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு நம்ம பணம் வந்து விரயமாகாமல் இருக்கும். இந்த விஷயத்தை நம்ம வந்து கண்டிப்பாக கவனிக்கணும். இது இல்லாமல் நம்ம என்னென்னலாம் கவனிக்கணும் அப்படிங்கிற விஷயத்தையும் நான் சொல்கிறேன். பழைய நகை இருக்குது அப்படின்னா அதை புதிய நகையாக மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா எந்த கடையில் நீங்கள் வாங்குனீங்களோ அதே கடையில் கொண்டு போய் கொடுக்குறோம். ஏன் அப்படின்னா வேறு கடையில் கொண்டு போய் கொடுக்கும்போது அவங்கள வந்து டிடெக்ஷன் சொல்லிட்டு கழிவு அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா அதிகமாக பண்ணிவிடுவாங்க. ஆனால் நம்ம வாங்கின கடையிலே கொண்டு போய் கொடுத்தோம்னா கழிவு அப்படிங்கிறது மேக்ஸிமம் வந்து 1% தான் இருக்கும். சில கடைகளில் வேஸ்டேஜே கழிவே இல்லாமல் கூட எடுத்துக்கிறாங்க. இப்போ நான் பார்த்தீங்கன்னா கோல்டு காயின் வந்து வாங்கியிருந்தேன். அந்த கோல்டு காயினை வந்து ரிட்டர்ன் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கின கடையிலேயே கேட்கும்போது நாங்கள் எந்த டிடெக்ஷனுமே பண்ணிக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. அதுவே வேறு ஒரு கடையில் கேட்கும்போது 1% வந்து நாங்கள் டிடெக்ஷன் பண்ணுவோம்னு சொன்னாங்க. அப்போ நம்ம வந்து பழைய நகையை புதிய நகையாக மாற்றணும்னு நினைக்கிறீங்கன்னா எந்த கடையில் வாங்கினீங்களோ அதே கடையில் கொடுக்கும்போது நம்மளுக்கு வந்து டிடெக்ஷன் இல்லாமலோ அல்லது குறைவாகவோ நம்மளுக்கு வந்து பெனிஃபிட் இருக்கும். குறைவாகவோ டிடெக்ஷன் வந்து இருக்கும். அதே மாதிரி ரிட்டர்ன் கொடுக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா கல் வந்து வச்சது, எனாமல் வச்சது இது எல்லாத்தையும் கழிச்சிட்டு மீதம் என்ன தங்கம் இருக்கோ அதை மட்டும் தான் எடுத்துப்பாங்க. அதனால் நம்ம வந்து கல் வச்சது இது டிசைன்லாம் கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது. பழைய நகையை வந்து புதிய நகையாக மாற்றணும் அப்படின்னா கண்டிப்பாக 20% வந்து கூடுதலாக நம்ம வந்து கொடுக்க வேண்டியது இருக்கும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம பழைய நகைகளை புதிய நகைகளாக மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணாமல் இருக்கிறது நல்லது. இல்லை பழைய நகை வந்து போட்டுக்கவே முடியாது, யூஸ் பண்ணவே முடியாது அப்படிங்கிற பட்சத்தில் மட்டும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா மாற்றிக்கலாம். அடிக்கடி மாற்றாமல் இருந்தோம் அப்படின்னா தான் நம்மளுக்கு வந்து நஷ்டம் இல்லாமல் இருக்கும். இந்த மாதிரியான விஷயங்களை கண்டிப்பாக நம்ம வந்து நகை வாங்கும்போது கவனிக்க வேண்டியது இருக்குது. அது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து இந்த கோல்டு காயின் வாங்கினது பெஸ்ட்டா, நகை வாங்குறது பெஸ்ட்டா, சீட்டு போடுறது பெஸ்ட்டா, இந்த மாதிரிலாம் நிறைய கேள்விகள் வந்து தொடர்ந்து கேட்டே இருக்காங்க. அதற்கான விடைகள் எல்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணிக்கலான்னு இருக்கேன். அதெல்லாம் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டுக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.